சாந்தி 9/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னர் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ஞானத்தை கிரகித்து பின்னர் அதனை பிறருக்கு விளங்கப்படுத்துங்கள். அப்பொழுதே உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர முடியும். கேள்வி: ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தை கொடுக்கும் வழிகாட்டல்கள் யாவை? பதில்: தந்தைக்கு உரியவராகிய பின்னர் உங்கள் இதயம் வேறவர் மீதும் பற்று வைக்க கூடாது என்ற வழிகாட்டல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. தூய்மையாக இருப்போம் என்ற சத்தியத்தை செய்த பின்னர் நீங்கள் ஒருபொழுதும் தூய்மை அற்றவர்கள் ஆகக்கூடாது. நீங்கள் இயல்பாகவே தந்தையினதும் ஆசிரியரினதும் நினைவில் சதா நிலைத்திருக்கும் வகையில் முற்றிலும் தூய்மையானவர் ஆகுங்கள். ஒரே ஒரு தந்தையின் மீது மாத்திரமே அன்பு கொண்டிருந்து அவரை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் அதிகளவு சக்தியை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த நாடகம் அதிகளவு களிப்படைவதற்காக உருவாக்கப்பட்டதாகும். இந்த நாடகத்தில் இன்ப துன்ப பாகங்கள் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டவையாகும். ஆகையால் அழுதல், விம்முதல் போன்றவற்றிற்கான அவசியம் இல்லை. நடப்பவை அனைத்தும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டவை என்பதை உங்கள் புத்தி நினைவு செய்ய வேண்டும். கடந்தவற்றை என்றுமே நினைத்து கொண்டிருக்க கூடாது. 2. இது சாதாரணமானதொரு வகுப்பல்ல. இங்கு நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்க கூடாது. ஆனால் உங்கள் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற ஒரே ஒரு ஆசிரியரையே நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் கொட்டாவி விடக்கூடாது. கொட்டாவி விடுதல் துன்பத்தின் அறிகுறியாகும். ஆசீர்வாதம். நீங்கள் திருப்தியின் 3 சான்றிதழ்களையும் பெற்று ஓர் இலகு யோகியாக உங்களின் யோகி வாழ்க்கையால் மற்றவர்களின் மீது ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவீர்களாக. உங்களின் யோகி வாழ்க்கையில் திருப்தியே விசேடமான இலட்சியமாகும். சதா திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துபவர்கள் இயல்பாகவே தமது யோகி வாழ்க்கையால் மற்றவர்களின் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்துவார்கள். விஞ்ஞானத்தின் வசதிகள் சூழலில் ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதை போன்று இலகு யோகி வாழ்க்கையும் ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். யோகி வாழ்க்கையின் 3 சான்றிதழ்களும் தன்னுடன் திருப்தியாக இருத்தல், தந்தையுடன் திருப்தியாக இருத்தல் மற்றும் உங்களின் பௌதீக ஆன்மீக குடும்பங்களுடன் திருப்தியாக இருத்தல் என்பவையாகும். ஸ்லோகம். சுயராஜ்ய திலகத்தையும் உலக நன்மை என்ற கிரீடத்தையும் அணிந்து தமது ஸ்திதி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் ராஜயோகிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.